மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாத ஆரம்பத்துல கிரகங்களோட ஆட்டம் எப்படி இருக்கு? மார்ச் மாசம் பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்ல இருக்குதுங்க. அதன்படி நம்ம சூரிய பகவான் கும்பராசியில அமர்ந்து மாசத்தை தொடங்கி வைக்கிறாரு. அறிவுக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில சௌக்கியமா இருக்காரு. வீரம் தரும் செவ்வாய் பகவானும் கும்பராசியில சூரியனோட கைகோர்த்து நிக்கிறாரு. அழகும் ஆடம்பரமும் தரும் சுக்கிரன் மீன ராசியில உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நம்ம புத்திகாரகன் புதன் மீன ராசியிலையும் இரும்பு மனுஷன் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. நிழல் கிரகங்களான ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம ராசியிலையும் தங்கி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மாத பிற்பகுதியில நடக்க போற அதிரடி மாற்றங்கள். பாதி மாசம் போனதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படியே அவங்க இடத்தை மாத்திக்கிறாங்க. அப்போ நிலவரம் எப்படி இருக்கும்னா, சூரியன் கும்பத்துல இருந்து மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. குரு மட்டும் அப்படியே மிதுன ராசியிலேயே பிடிவாதமா அமர்ந்து ஆசி வழங்குறாரு. செவ்வாய் இன்னும் கும்பராசியிலேயே தன் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காரு. முக்கியமான மாற்றம் என்னன்னா, மீனத்துல இருந்த சுக்கிரனும் புதனும் ஜோடியா மேஷராசிக்கு இடம் மாறுறாங்க. சனி பகவான் வழக்கம் போல மீனராசியிலேயே தவம் இருக்காரு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் அவங்க வேலையை துல்லியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த மார்ச் மாசம் யாருக்கு யோகம், யாருக்கு கொஞ்சம் கவனம் தேவைன்னு விரிவா பார்ப்போம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, வணக்கம். எப்பவும் ஒரு குறிக்கோளோட செயல்படுற வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல நேர்மையா இருக்கிற குரு பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 மார்ச் மாசம் உங்க ராசிக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான மாசம்னு சொல்லலாம். ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் சமசப்தம பார்வையால உங்க ராசியை பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தர்றாரு. அதே சமயம் 3ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய கூட்டணி நடக்கிறதுனால உங்க தைரியமும் முயற்சியும் இந்த மாசம் வேற லெவல்ல இருக்க போகுது. சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில கும்ப ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துல ராகுவோட சேர்ந்திருக்காரு. 3ல சூரியன் இருந்தா வெற்றி மேல் வெற்றி வரும்னு சொல்லுவாங்க. உங்க தைரியம் கூடும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த நேரத்துல கைகூடும். இளைய சகோதரர்கள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் அவங்களால ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு உண்டு. ராகு கூட சூரியன் இருக்கிறதால உங்களோட புகழ் சமூகத்துல பரவும். ஆனா சில நேரங்கள்ல தேவையில்லாத பிடிவாதம் காட்டி பேரை கெடுத்துக்காதீங்க. மார்ச் 15க்கு மேல சூரியன் மீன ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 4ஆம் இடத்து சூரியன் அம்மா வழியில சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். அவங்களோட ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. வீடு வண்டி சம்பந்தப்பட்ட அரசு ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிச்சு பாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பலு காரணமா வீட்டுல நேரம் செலவழிக்க முடியலையேங்கிற வருத்தம் இருக்கும். ஆனா இந்த சூரியன் உங்களுக்கு ஒரு அதிகாரமான இடத்தை தேடி தருவாரு. உங்க ராசிநாதனான குரு பகவான் இப்ப மிதுன ராசியில உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்து நேர் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இத்தனை நாளா மனசுல இருந்த குழப்பம், உடல் சோர்வு எல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 1, 3 மற்றும் 11ஆம் இடங்கள்ல விழுது. இது உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதால உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியா முடியும். 11ஆம் இடத்தை பார்க்கறதால பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது. இத்தனை நாளா இழுபறியா இருந்த லோன் அல்லது பாக்கி பணம் இப்ப கைக்கு வந்து சேரும். 7ஆம் இடத்து குருவால கல்யாணமாகாதவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து வரனமையும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி நெருக்கம் கூடும்.
கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். ராசிநாதன் குரு உங்களை இந்த மாசம் ஒரு ராஜாவை போல வழி நடத்துவாரு. செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் கும்ப ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்காரு. தனுசு ராசிக்கு செவ்வாய் 5 மற்றும் 12க்கு உடையவர். 3ல செவ்வாய் ராகுவோட சேர்றது ஒரு அசாத்தியமான தைரியத்தை தரும். எப்பேற்பட்ட சவாலையும் நீங்க துணிஞ்சு இறங்கி செய்வீங்க. விளையாட்டுத்துறை, இராணுவம், போலீஸ் வேலையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஆனா செவ்வாய் 12க்கு உடையவர் என்பதால் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வண்டி ஓட்டும்போது வேகம் வேணாம். இளைய சகோதரர்களோட சொத்து விஷயமா சண்டை வரலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய டீல் ஓகே ஆகும். 5ஆம் இடத்துக்கு உடையவர் 3ல இருக்கிறதால பிள்ளைகள் மூலமா ஒரு சுப செய்தி தேடி வரும். அவங்க படிப்புல சாதனை படைப்பாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமா செயல்பட்டா அன்னைக்கு நாள் உங்களுக்கு மிகச் சிறந்த நாளா அமையும். உடம்புல உஷ்ணம் அதிகமாகும், அதனால குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கோங்க. சுக்கிர பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறது ஒரு மாளவிய யோகம். சொந்த வீடு வாங்கணும் அல்லது வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஆடம்பரமான வண்டி வாங்குற யோகம் உண்டு. வீட்டுல ஏசி, ஃப்ரிட்ஜுன்னு சொகுசு பொருட்கள் சேரும். அம்மா வழியில நகை அல்லது சொத்துக்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. உங்க வாழ்க்கை வசதி இந்த மாசம் ஒரு படி உயரும். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 5ஆம் இடத்து சுக்கிரன் காதலிப்பவர்களுக்கு ஒரு தேனான காலத்தை கொடுப்பாரு. கல்யாணமாகாதவங்களுக்கு காதல் கைகூடும். பிள்ளைகள் மூலமா சந்தோஷம் பெருகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் கைகூடும். உங்க முகம் பொலிவா மாறும். மத்தவங்க உங்களை பார்த்தாலே ஒரு வசீகரம் உண்டாகும். கமிஷன், ஷேர் மார்க்கெட் மூலமா ஒரு திடீர் வருமானம் வர வாய்ப்பிருக்கு. புதன் பகவான் ஆரம்பத்துல மீன ராசியில 4ஆம் இடத்துல நீசம் பெற்றாலும் அங்க சுக்கிரனும் இருக்கிறதால நீசபங்க ராஜயோகம் கிடைக்குது. இதனால உங்க புத்திசாலித்தனம் நல்லா வேலை செய்யும். வீடு, நிலம் வாங்கறதுல இருக்கிற வில்லங்கங்களை உங்களோட அறிவால கண்டுபிடிச்சு சரி பண்ணுவீங்க. பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்கும். அம்மா வழியில ஒரு உதவி கிடைக்கும். மாணவர்கள் படிப்புல நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. மாசத்தோட பிற்பகுதியில புதன் 5ஆம் இடமான மேஷ ராசிக்கு மாறுறாரு. 7 மற்றும் 10க்கு உடையவர் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால தொழில்ல உங்க புதுமையான ஐடியாக்கள் நல்ல பலனை தரும். வியாபாரத்துல கஸ்டமர்களை எப்படி கவரணும்னு உங்களுக்கு தெரியும். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கான பிளானிங்கை இப்ப செய்யலாம். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா ஒரு நல்ல பிசினஸ் டீல் உங்க கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க அதிர்ஷ்டத்தை பெருக்கும். சனி பகவான் இப்ப மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இப்போ 4ஆம் இடத்து சனி வீட்ல சின்ன சின்ன வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. வீட்டை எப்பதான் கட்டி முடிக்கிறதுன்னு தோணலாம். ஆனா சனி பகவான் மெதுவாதான் வேலையை முடிப்பாரு. பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்குற யோகம் உண்டு. உத்தியோகத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஆனா சனி உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானத்துக்கு வழி செய்வாரு. ஆரோக்கியத்துல இடுப்பு வலி அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். முறையான உடற்பயிற்சி செய்யுங்க. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. யாரையும் உடனே நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. 4ஆம் இடத்து சனி உங்களை ஒரு கடமை உணர்வுள்ள மனுஷனா மாத்துவாரு. ராகு பகவான் கும்ப ராசியில உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்து ராகு அசாத்தியமான வெற்றியை கொடுப்பாரு. சூரியன் மற்றும் செவ்வாயோட ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களோட தைரியம் உலகத்துக்கு தெரியும். ஆனா சில நேரங்கள்ல தேவையில்லாத வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. கேது பகவான் சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. 9ஆம் இடத்து கேது உங்களை ஒரு ஆன்மீகவாதியா மாத்துவாரு. தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். மகான்கள் மற்றும் பெரியவர்களோட தரிசனம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள்ல சின்ன சின்ன மனஸ்தாபம் வரலாம். ஆனா உங்க பாக்கியங்கள் பெருகும். கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவாரு. குலதெய்வ வழிபாடு உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். ஒரு விதமான பற்றற்ற நிலைமை மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும்.
பரிகாரங்கள். தனுசு ராசி நேயர்களே, இந்த மாசம் உங்களுக்கு பல வழிகள்ல யோகங்கள் இருந்தாலும் சில கிரகங்களின் தாக்கத்தை குறைக்க இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. வியாழக்கிழமை குரு வழிபாடு. உங்க ராசிநாதன் குருவுக்கு உகந்த தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி கொண்டைக்கடலை மாலை போட்டு வழிபடுங்க. சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு. 4ஆம் இடத்து சனியின் தாக்கத்தை குறைக்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. 3ஆம் இடத்து செவ்வாயின் தாக்கத்தை குறைக்க முருகனுக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபடுங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கிறது உங்க பாக்கியங்களை இன்னும் அதிகப்படுத்தும். மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் தனுசு ராசிக்கு ஒரு பொன்னான மாசமா அமைய போகுது. குருவோட பார்வை உங்க மேல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏறுமுகம்தான். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.